அன்புடையர் வணக்கம். சாத்தான்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம் என்று ஒரு அற்புதமான கூட்டுக்கலவையின் மருந்தை பற்றி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மருந்து தெரிந்தவைகள் தான் தெரியாத உண்மைகள். நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான இந்த மருந்து இன்று நமது உடம்பில் ஏற்படக்கூடிய வாய்வு, புளிப்புத்தன்மை, கைகால் உளைச்சல், நெஞ்சரிச்சல், அல்சர், தலைமுடி உதிர்தல், மலம் சரியாக கழியாமல் இருப்பது, யூரின் ஒன்றுக்கு சரியாக வராமல் இருப்பது, இது போன்ற அந்த மருந்து அற்புதமான இந்த மூலிகை கலவை மருந்தை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய கழிவுகளை எல்லாம் அகற்றிவிடும். நம் முன்னோர்கள் வாரம் மருந்து என்று இதுக்கு பெயர் வைத்திருந்தார்கள். வார மருந்து என்பது அந்த காலத்து பெரியோர்கள்ட்ட கேட்டால் நல்லா தெரியும். ஏன்னா இந்த வாரத்தில் ஒருக்கா சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்கரா, சித்திரத்தை, வேப்பம்பட்டை, முருங்கைப்பட்டை, வெற்றிலை, நல்ல மிளகு, பூண்டு, இஞ்சி இவைகளெல்லாம் போட்டு இடித்து மதிய உணவு அருந்தியதுக்கு பிறகு இந்த மருந்தை கொடுப்பார்கள். சின்ன குழந்தை கூட விடமாட்டாங்க. அந்த பாட்டி அவனை தேடி ஓடி போய் ஒரு சங்காவது அவனுக்கு அந்த மருந்து கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது என்னென்னா, இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளை எல்லாம் போக்கி வாய்வு தன்மையை போக்கி உடலை என்றும் சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய மருந்து தான் இந்த இடி மருந்து என்று சொல்ல கிடப்பது. இன்று அதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா உணவு என்பது வாரத்தில் ஒரு முறை தான் நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க, மட்டன், கோழி இறைச்சி, அதுவும் வீட்டில் வளரக்கூடிய கோழியை அடித்து தான் குழம்பு வைப்பாங்க. அதே மாதிரி ஆட்டு இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு. இன்றைக்கி போனீங்கன்னா சிக்கன் பொரித்தது நம்ம கடையில் வாங்கிடுறோம், பீஃபு பொரித்தது வாங்கிடுறோம், பீஃப் குழம்பு வாங்கிக்கிறோம், மட்டன் குழம்பு வாங்கிடுறோம், புரோட்டா சாப்பிட்றோம். அது எந்த நேரத்தில் எப்படி நம்ம சாப்பிட்றோங்களோ கிடைக்கிது நம்ம சாப்பிட்றோம். அன்னைக்கு அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க, மட்டன் இருக்கும், புதன்கிழமை மீன் இருக்கும், மீதி நாளில் என்ன செய்வாங்க, பருப்பு குழம்பு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி புளி குழம்பு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி வெங்காய குழம்பு, வெந்தய குழம்பு, ஒரு நாள் ரசம், ஒரு நாள் முட்டை, அப்படி காய்கறியே மிக சிறப்பாக அந்த உணவு வகைகளை பின்பற்றி வந்தார்கள். இவைகளையெல்லாம் மாற்றமாக இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு நமக்கு. அன்றைக்கி இட்லி பார்க்கணுன்னா பொங்கல் தீபாவளியை பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது எப்படின்னு சொல்லக்கன்னா, இன்றைக்கி ஹோட்டலில், ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணி உணவுகளை வாங்கி சாப்பிட்றீங்க. இந்த உணவுகள் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பது கூட நமக்கு தெரியாது. நமக்கு தேவை ஒரு கௌரவத்துக்காக இன்றைக்கி ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிடக்கூடுறோம். இந்த உணவுகள் நம்ம உடம்பில் சரியாக செரிக்கின்றதா, இந்த உணவு நமக்கு உடலுக்கு ஏற்றுக்கொள்கின்றதா என்பது தான் முக்கியம். இன்றைக்கி இந்த உடலில் இந்த உணவு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா வாய்வை உண்டாக்கிவிடும், வயிற்று ஓட்டத்தை உண்டாக்கிவிடும், கைகால் உளைச்சலை ஏற்படுத்திவிடும், போன்ற பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். திடீர்னு வயிறு நல்லா இருந்த மாதிரி இருக்கும், முறைஞ்சு பொட்டன்னு அடித்து வயிற்றால் போகும். இது போன்ற சூழ்நிலைகள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதற்குத்தான் அழகான மருந்து, அற்புதமான மருந்து. பேப்பர் பேனாக இருந்தால் எடுத்து வச்சுக்கிடுங்க. சொல்கிற மருந்தை நீங்கள் கண்டிப்பாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியம். முன்னோர் வைத்தியர்கள்லாம் இந்த மருந்துகளை ரொம்ப பிரபலமாக சொன்னாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வைத்தியர்கள் கிடையாது. இன்றைக்கி பரம்பரை வைத்தியர்கள் இந்த மருந்துகளை எல்லாம் உணவுக்கு பின்னாடி நீங்கள் வாரம் ஒரு முறை இந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் வைத்தியர் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன், நெட்டில், நிறைய யூடியூப்பில் நிறைய வைத்தியங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஆனால் இந்த மருந்து நான் சொல்லக்கூடிய மருந்து அற்புதமான மருந்து, அருமையான மருந்து. எழுதி வைத்து கொள்ளுங்கள். முதலில் சுக்கு ஒரு 10 கிராம், மிளகு 10 கிராம், திப்பலி 10 கிராம், அக்கரா 10 கிராம், ஓமம் 10 கிராம், சதகுப்பை 10 கிராம், பூண்டு 2-3 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, இதோட முருங்கைப்பட்டை ஒரு 2 பீஸு, வேப்பம்பட்டை ஒரு 2 பீஸு, ஒரு 10 கிராம் வர அளவுக்கு, சாரணை வேர், மாவுளிங்க பட்டை எல்லாம் 10 கிராம், எல்லாம் சம அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். இவைகளையெல்லாம் ஒன்றாக எடுத்து இதுவுடன் கொழிஞ்சி வேர்
இவைகளையெல்லாம் ஒன்றாக இடித்து நன்கு இடித்து ஒரு வெற்றிலை இதில் சேர்த்துக்கணும். நன்கு இடித்து நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கணும். லேசாக ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே ஆற வச்சிடணும். அந்த மருந்தை அரித்து வடிகட்டி புழிஞ்சி எடுத்து பெரியோர்களுக்கு 50 மில்லி, சிறியோர்களுக்கு 25 மில்லி, அதுக்கு சின்ன குழந்தைக்கு 10 மில்லி. இப்படி மதிய உணவு அருந்தியதுக்கப்புறம், மதிய உணவில் எப்படியும் மட்டன் சாப்பிட்ருப்போம், சிக்கன் சாப்பிட்ருப்போம், எல்லாமே சாப்பிட்ருப்போம். மதிய உணவுக்கு அருந்தினதுக்கப்புறம் இந்த மருந்து குடிச்சிடணும். குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இறைச்சி சாப்பிட்ருந்தாலும் சரி, முட்டைகள் சாப்பிட்ருந்தாலும் சரி, வேறு எந்த கறி வகைகள் சாப்பிட்ருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செரிமானத்தை கொண்டு வந்துடும். இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. இட்லி இல்லாட்டி தோசை, கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் நம்மளை எழுப்பிவிட்ருவோம். நம்ம கேட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். உடனே ஒரு 4-5 மணிக்கு நம்ம போனால் எளிதில் மலம் கழியும். அப்போ அந்த சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய வாய்வுகளை அகற்றிவிடும். இது அற்புதமான ஒரு மருந்து. இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு வாரத்தில் ஒரு முறை குடிங்க. பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யணும். என்னுடைய கருத்து அதுதான். இன்றைக்கி சித்த மருத்துவம் நிறைய அழிந்து வருகிறது. அவைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த மருந்து மூலம் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யணும். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்துடன் வாழ்த்தி உங்களை விடுவது சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் எம். செல்வராஜ் மதுரம். நன்றி.